என்ன சம்மந்தி, எதுனாலும் போன்ல சொல்லிருக்கலாமே. ஒன்னும் இல்ல சம்மந்தி, பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணும்ல. ஆமா சம்மந்தி, இந்த விஷயமா நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். உங்களுக்கு எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நானே கொடுத்துருவேன். சம்மந்தி, எங்களுக்குன்னு தனியா பத்திரிக்கைலாம் அடிக்க வேண்டாம். நீங்க அடிக்கிற பத்திரிக்கையில ஒரு 50 பத்திரிக்கை கொடுத்தா மட்டும் போதும். என்ன சம்மந்தி சொல்றீங்க? ஆமா சம்மந்தி, உங்களுக்கே தெரியும் பெருசா எதுவும் சொந்த பந்தம் கிடையாது. என்ன, சிவா மட்டும் அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பான். மற்றபடி நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கருக்கு கொடுக்கணும். ஒரு 50 பத்திரிக்கை இருந்தா போதும். சரிங்க சம்மந்தி, அப்போ வந்தியன்னா நம்மளே டிசைன் பார்த்து கொடுத்துட்டு வந்துடலாம். சம்மந்தி, கல்யாணம் பசங்களுக்கு, அதனால அவங்களே முடிவு பண்ணட்டுமே. அதுவும் சரிதான். காலேஜ் பார்க்க போயிருக்காவில்ல, வரட்டு. நாளைக்கு டிசைன் பார்க்கறதுக்கு அனுப்புவோம். அவங்களுக்கும் எங்கேயாவது வெளியே போன மாதிரி இருக்கும், மனசை விட்டு பேசின மாதிரியும் இருக்கும்ல. சரிங்க சம்மந்தி. ஒரு நிமிஷம் இருங்க சம்மந்தி. கோகிலா, கோகிலா, என் தங்கச்சி சம்மந்தி ஊர்ல இருந்து வந்திருக்கா. இப்ப நான் காலையில தான் வந்தா. சரிங்க சம்மந்தி. என்ன மடி கோகிலா, இவரு தான் பொண்ணோட அப்பா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இவரு நம்ம கம்பெனில தான் மேனேஜரா இருக்காரு. சொன்னீங்கல்ல காலையிலேயே. சம்மந்தி, 20 வருஷமா பகை. நேத்து தான் என் மாப்பிள்ள அனுப்பி வச்சிருக்காரு. சிவாக்கு கல்யாணம்னு தெரிஞ்சோன்னு ஓடியே வந்துட்டா. சரி சரி, இனி கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருப்பா. நீங்க பேசிட்டு இருங்கண்ணா, உள்ள வேலை இருக்கு. சரிம்மா போ. சொந்த பந்தங்கள்னு அப்படியே போயிட்டு சம்மந்தி. இனிமே என் மருமக வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சொந்தமும் என்னை தேடி வரோம்னு நினைக்கேன். எதுவும் வருத்தப்படாதீங்க சம்மந்தி. வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு, என் மருமக எப்ப வருவான்னு தான் காத்துட்டு இருக்கேன். சரி சரி. இந்த ரூம்ல என் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு கூட இல்ல. மம்மி, இந்த ரூம்ல ட்ரெஸ் வைக்கிறதுக்கு கபோர்டு கூட இல்ல. ஏட்டி, உனக்கு இப்ப அதுதான் பிரச்சனையா இருக்கா? ஏன் மம்மி அப்செட்டா இருக்க? சி, ஏன்டி உங்க மாமன்காரனுக்கு இப்படி இருக்கு? சுத்தமா ஸ்டேட்டஸே இல்லாத இடத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்காரு. விடு மம்மி, என்ன பண்றது? எல்லாம் உன் மேலதான் தப்பு. நீ பேசி வாங்கி இருந்தா இந்த மாதிரி நடக்க விட்டுருப்பியா? ஆமா, எல்லா தப்பும் என் மேலதான். சுத்தமா ஸ்டேட்டஸே இல்லாத இடத்துல இருந்து பொண்ணு எடுத்து நம்ம மானத்தை வாங்குறாரு. அந்த பொண்ணோட அப்பாவை பார்க்கணுமே, என்ன லட்சணத்துல இருக்காரு. அப்பாவே இந்த லட்சணம்னா பொண்ணு எந்த லட்சணத்துல இருக்கோ? விடு மம்மி, சிவா தானே கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நீ ஏன் மம்மி அப்செட்டா இருக்க? என்னன்னு தெரியலடி, அந்த ஆளை பார்த்தாலே பிடிக்கல. இருக்க போறது கொஞ்ச நாள் மம்மி, சந்தோஷமா இரு. எங்க சந்தோஷமா இருக்க பாப்போம். அப்படி எப்படிதான் சீமையில இல்லாத பொண்ணை பார்த்துருக்காவன்னு நானும் தான் பார்க்கேன். கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு தானே வரணும். அதுக்கப்புறம் இந்த கோகில யாருன்னு பாப்பா. ஏன் மம்மி, நீ இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு சுத்தமா இந்த வில்லேஜ் பிடிக்கவே இல்லை. எப்போடா கல்யாணம் முடியும், ஊருக்கு போலான் இருக்கு. டேடியை பார்க்காம வேற இருக்க முடியல. பெருசா டேடி டேடிம்பா. இட்டி 10 மாசம் செமந்து பெத்ததுன்னா உங்க டேடியா? பார்லருக்கு போறதுக்கு காசு நீயா கொடுக்குற? டேடி தானே கொடுக்குறாங்க. ஃபீஸ் நீயா கட்டுற? டேடி தானே கட்டுறாங்க. ஃபோன் நீயா வாங்கி கொடுத்த? டேடி தானே வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்லாம் நீயா வாங்கி கொடுக்குற? டேடி தானே வாங்கி கொடுத்தாங்க. அதனாலதான் டேடியை பிடிக்குது. நல்ல விவரம் தான். மம்மி, சிவாக்கு கல்யாணம் முடிஞ்சதை நான் ஊருக்கு போயிருவேன். நான் மட்டும் நான் இங்கிருந்து அவளுக்கு வடிச்சு கொட்டவ போறேன். நானும் அவங்க கூட ஊருக்கு வந்துருவேன். அப்புறம் ஏன் மம்மி அப்செட் ஆகுற? ஃப்ரீயா விடு. கோகிலா, வாங்கண்ணே. என்ன அஞ்சலி, ரூம்லாம் வசதியா இருக்காமா? ஆமா ஆமா, நல்லாதான் இருக்கு மாமா. என்ன, என் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு தான் கபோர்டு இல்ல. அவ்வளவுதானே. சிவா வரட்டுமா? ஒரு பீரோ ஆர்டர் போட சொல்றேன். ஐயோ அண்ணே, அவ வேற சின்ன பிள்ளை. இது கேட்க அது கேட்கான்ட்டு ஆர்டர் போறேன். இருக்க போறது கொஞ்ச நாள், அதுக்கு எதுக்குன்னா பீரோ? அதுக்கு இல்லம்மா, எப்படியும் என் மருமக வரதானே போறா. அஞ்சலி போனதுக்கு அப்புறம் மருமக யூஸ் பண்ணிட்டு போறா. சரி சரி. அப்புறம் கோகிலா, முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். அண்ணே, சமந்தி போயிட்டாவளா? போயிட்டாவுமா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லம்மா, சிவாக்கு பூ வைக்க போகும்போது நானும் சிவாவோட ஃப்ரெண்ட்ஸில் தான் போனோம். அந்த பிள்ளைக்கு ஒழுங்கா பூ வச்ச மாதிரியே திருப்தியா இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இல்லம்மா, பூ வைக்கிறதும் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனும் தான் கொஞ்சம் சிம்பிளா முடிஞ்சிட்டு. கல்யாணம் அப்படி இருக்கக்கூடாது. கல்யாணத்தப்போ அஞ்சலி தான் முன்னாடி நின்று சிவாக்கு ஒரு தங்கச்சியா நின்று அந்த பிள்ளைக்கு பூ வைக்கிறது, புடவை கட்டுறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிடணும். ஐயா அண்ணே, இது நீங்க சொல்லவா வேணும்? நாங்க பாத்துக்கிடுறோனே. ரொம்ப சந்தோஷமா. அஞ்சலி, வேற எதுவும் குறை இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லுமா, உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிங்க மாமா. சரி, நீங்க பேசிட்டு இருங்கம்மா, முக்கியமான கால் இருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. மம்மி பாத்தியா மம்மி, மாமா எவ்வளவு நல்லவரா இருக்காரு. அஞ்சலி, நானே கடுப்புல இருக்கேன், வாய் மூடிட்டு இரு. ஏன் மம்மி, பெருவனட்டி முறை பொண்ண போய் தங்கச்சியா நின்று புடவை கட்டு பூ வைங்காரு. அதையும் நீ கேட்டுட்டு சரின்னு சொல்லுத. மம்மி, முடிஞ்சு போன கதையை எதுக்கு மம்மி பேசிட்டு இருக்க? அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சிவாவெல்லாம் நான் அந்த எண்ணத்துல பாக்கல மம்மி. என்ன மம்மி பிரச்சனை உனக்கு? ஏட்டி, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அண்ணன் சொத்தும் நமக்கு தானே.
மம்மி சும்மா சொத்து சொத்துன்னு இருக்கிற சொந்த பந்தத்தெல்லாம் இழந்துடாத மம்மி. ஏற்கனவே 20 வருஷம் கழிச்சு தான் உங்க அண்ணன் உங்ககிட்ட பேசியிருக்காரு. இதுக்கப்புறமும் சொத்து சொத்துன்னு உயிரை விட்டுறாத. இவளுக்கு என்ன தெரியும்? போற இடத்துல என்ன கொண்டு வந்தான்னு கேட்பாவ, அப்ப தெரியும். இம்மாடி தலையை நல்லா துவட்டு, பிறகு சளி பிடிச்சிக்கிட்டுனா போச்சு. துவட்டிட்டேம்மா. சரி சரி, கொஞ்ச நேரம் அப்படி காயட்டு, அதுக்கப்புறம் நீ சடை பண்ணிக்க. சரிம்மா. சரி, நாங்களாம் வெளியே இருக்கோன்னே. சரிம்மா. ஏட்டி, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோமா? ஏன் மீனாட்சி? இல்லட்டி, ஏற்கனவே ஒருக்கா கல்யாணம் பேசி நின்று போச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. அதான் காதம் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருவோமே. ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கொண்டாடாண்டா. சிம்பிளா நம்ம ஊருக்குள்ள மட்டும் தெரிஞ்சையில கூப்பிட்டு ஒரு கோயிலோ இல்லைன்னா ஒரு மண்டபமோ பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோமா? இம்மடி சுயம்பு, நீ என்ன சொல்ற? எனக்கும் நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது சம்மந்தி. ஏன்னா ஏற்கனவே ஒருக்கா கல்யாணம் பேசி நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துட்டு, இனியும் அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா என் மனசுல தாங்குறதுக்கு சக்தி இல்லை சம்மந்தி. சேச்சே, அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஆமா, இனிமே அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நடக்கவும் விடக்கூடாது. சரி மீனாட்சி, உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். ரொம்பலாம் வேண்டாட்டி, ஒரு 200-300 பத்திரிக்கை அடிச்சு நமக்கு தெரிஞ்சையில மட்டும் கூப்பிட்டு ஒரு மண்டபம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். உடனே வேண்டாம், அவங்க 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிடட்டுமே. ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். சரிதானே? சரி மீனாட்சி, அப்ப நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும். பூரணி, என்னாச்சுமா இப்படியே உட்காந்துட்ட? சும்மாதான் விக்கி. ஹேய் லூசு, உனக்கு இந்த மாதிரி தலையை விரிச்சு போட்டா நல்லாவே இல்லை. எப்பயும் போல குதிரைவால் போட்டாதான் நல்லா இருக்கும். லூசா? ஏமா என்னாச்சு? இல்ல விக்கி, நீ அப்படியே கூப்பிடாதீங்க. ஏமா, நான் அப்படி கூப்பிட்டதுல உனக்கு எதுவும் கஷ்டமா? எனக்கு சிவா ஞாபகம் வருது. சிவா அப்படிதான் கூப்பிடுவாரு. சரி சரி, தெரியாம கூப்பிட்டேன்னு சாரி. நம்மா என்னமா அப்படி கூப்பிடல, நீ எதுவும் நினைச்சுக்காத. ஆமா, இன்னும் ஏன் தலை சீவாம இருக்க? இல்ல விக்கி, டிப்ஸ் போட்டது கை வலிக்கல, கை தூக்க முடியல. அவ்வளவுதானா? இரு, நான் தலை சீவிடுறேன். ஐயோ வேண்டாம் விக்கி, யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. இதுல என்னமா இருக்கு? உனக்கு முடியல, நான் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதானே. நான் தலை சீவி விடுறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் தலை சீவி விடல. ஐயோ அப்படிலாம் இல்ல விக்கி. உனக்கு சம்மதம் தானே? வந்து யாராவது பார்த்துட்டாவனா? பார்த்தா என்னமா இருக்கு? இரு, நான் தலை சீவி விடுறேன். பூரணி, வலிச்சா சொல்லுமா. சரி விக்கி. பூரணி, கரெக்டா போட்டிருக்கேனான்னு பாருமா. என்னம்மா, கரெக்டா போட்டிருக்கேனா? நல்லா இருக்கு விக்கி. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இதுல என்ன இருக்கு? எல்லா முடியும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்க. இதுதான் குதிரைவாளு. ஆனா உனக்கு இது நல்லா இருக்கு. அப்போ உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண தெரியும், அப்படிதானே? பெருசா எதுவும் தெரியாது, ஏதாவது சிம்பிளா பண்ணி விடுவேன். வேணும்னா ஜட பண்ணி விடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், உனக்கு இந்த குதிரைவாள் தான் நல்லா இருக்கு. எப்பயும் நீ குதிரைவாளே போட்டுக்க, சரியா? என்னம்மா, என்னாச்சு? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, வெளியே போலாமா? இப்பவே போணுமா? உனக்கும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்லாமா, அதான். இரு, நான் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு வரேன். சரி விக்கி. அம்மா. ஐயா, வீட்டுக்கு போகுமா? ஏன் மீனாட்சி, கொஞ்ச நேரம் இரா. இல்லட்டி, அவர் அங்க தனியா தான் இருப்பாரு. இவ புஷ்பாடம் வெளியே எங்கேயாவது போயிருப்பா, தனியா இருப்பாருல. அம்மா. என்னையா? அம்மா, நான் பூரணியை கொஞ்சம் எங்கேயாவது வெளியே கூட்டு போயிட்டு வரட்டுமா? ஐயா, இப்பதானே ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கு. ஆமாம்மா, அவளுக்கும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும்ல. ஐயா, அது பரவாயில்ல மீனாட்சி, போயிட்டு வரட்டுமே. என்னட்டி சொல்றா? எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமா அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் டி. அதுக்குள்ள அவிய 2 மனசை விட்டு பேசிக்கிடட்டுமே. சுயம்பு, நீ என்னமா சொல்ற? எனக்கும் அம்மா சொல்றதுதான் சரின்னு தோணுது சம்மந்தி. மாப்பிள்ளதான் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லுறாவுல. 2 பேரும் போயிட்டு ஏதாவது பேசிட்டு வரட்டுமே. நான் அதுக்கு ஒன்றும் பார்க்கல, இன்னைக்குதான் ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கு, அதான் பார்த்தேன். நான் இருக்கேன்லம்மா, நான் பார்த்துக்கிடுறேன். பரவாயில்ல சம்மந்தி, போயிட்டு வரட்டுமே. சரி, உங்களுக்குலாம் சம்மதம்னா அப்போ எனக்கும் சம்மதம் தான். ஐயா, அப்போ பார்த்து போயிட்டு வாங்க, இருட்டதுக்குள்ள வீட்டுக்கு வரணும். சரிம்மா. மீனாட்சி, எனக்கு நம்ம பூரணி மனசு மாறிடணும்னு தோணுது. மாறினா நல்லது தானே? ஆமாட்டி, அவ பழசெல்லாம் மறந்து விக்கியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும். எனக்கு என்னமோ பூரணி சம்மதிச்சிருவான்னு தான் தோணுது. நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்.